சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்கும். ஆனால் இப்போ சிம்மராசிக்கு இன்னைக்கு இந்த சூழ்நிலைகள் ஓரளவுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கும்போது அடுத்த பெயர்ச்சியில் அடுத்த ராசிக்கு அதுதானே இருக்கும் இல்லையா? அதனால் சிம்மராசிக்கு வந்து இப்போ 12ஆம் இடத்திற்கு குரு வராரு. இப்போ லாபத்தில் இருந்த குரு இந்த வருடம் கொஞ்சம் அவங்கள அப்படியே ஓட்டிட்டாரு. கேது, அதாவது சிம்மத்துக்கு எடுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ராசியிலே கேது இருக்கார், 7ல் ராகு இருக்கார், 8ல் சனி இருக்கார், இப்போ 12ல் குரு வரப்போகிறார். எப்படி நல்லா இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் தான் சொல்லணும். நான் எப்படி நல்லா இதை சொல்கிறது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அதை கஷ்ட காலத்தில் நம்ம வந்து அதை எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறத தான் அவங்க சீசன் பண்ணிக்கணும். அப்போது ஒரு சில விஷயங்களில் 12ல் குரு வராரா கொஞ்சம் செலவுகளை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ போயிட்டு அகலக்கால் வச்சு ஒரு வீடு வாங்கிறது, இல்லைன்னா இருக்கிற இஎம்ஐயை விட்டுட்டு இன்னும் அதிகமாக போய் இஎம்ஐயில் காலை வைக்கிறது. 8ஆம் இடத்துல சனி இருக்கும்பொழுதே கொஞ்சம் குடும்பத்துலலாம் சண்டைகள் வரத்தான் செய்யும். ஒரு சில காலம் இவங்க பிரிவினை அப்படிங்கிறது இருக்கும். அதனால் இது எல்லாம் எப்படி நமக்கு சாதகமாக்கிக்கிறது? அப்போ குடும்பத்தில் மற்றவங்களோட ஒத்து போகிறதோ, வேலை இடத்துல மற்றவங்களோட ஒத்து போகிறதோ, இதெல்லாம் பண்ணும் பொழுது இந்த பெயர்ச்சிகள் எல்லாம் பெரிதளவுக்கு பாதிக்காது. இல்லை நான் வந்து என்னுடைய ஆசைகளுக்காக ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படிங்கும்போது பாதிப்புகளை அவங்க எதிர்கொள்ளணும். இதில் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான தசா காலங்கள் நடக்கிறதுன்னு இருக்குது. அப்போ அவங்க ஜாதகத்தில் அந்த தசாவும் ஒத்துக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கஷ்டங்கள் நிறையா இருக்கும். தசா நல்லா இருக்குது, அவங்க ஜாதகத்திலேயே 5ல் குரு இருக்கார், பாக்கியத்தில் குரு இருக்கார், அதெல்லாம் நல்லா இருந்தால் இந்த பெயர்ச்சிகள் வந்து கிரகநிலைகள் கோச்சாரத்தில் சாதகமாக இல்லைன்னா கூட பெரிதளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. ஸோ நம்ம சிம்மராசிக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவோன்னா, கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் போய் கையெழுத்து போடும்போதோ, இல்லை நீங்கள் திருமணம் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது சின்ன சின்ன சண்டைகள் வரத்தான் செய்யும். ஸோ சம்மந்தி சண்டை வரும், ஒரு சாப்பாட்டில் சண்டை வரும், இல்லை புடவை வாங்கும்போது பொண்ணுக்கு பிடிக்காது, இதை மாதிரியெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பொருட்படுத்தாது. நமக்கு இப்போ அஷ்டமத்தில் சனி, 12ல் குரு இருக்கார், அதனால் பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஏன்னா இவங்கெல்லாம் எப்போவுமே அடுத்தவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணுறதுல நல்லா பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் அந்த எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாங்கன்னா இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்ச நாளைக்கு இவங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்கிது அப்படின்னா கொஞ்சம் குடும்பத்தை விட்டு விலகி இருக்கலாம். அந்த பிரிவினை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கும்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வந்து கிடையாது. பரிகாரமாக என்ன பண்ணலாமா? கண்டிப்பாக இவங்க அஷ்டம சனிக்காக ஆஞ்சநேயருக்கு செய்யத்தான் வேணும். அதை வந்து சனிக்கிழமையிலையும் பண்ணலாம், வியாழக்கிழமையில் பண்ணலாம். நிறைய வந்து வெண்ணக்காப்பு சாத்தலாம். இது ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்காப்பு சாத்தும் போது, ஏன்னா ஐப்பசி மாதத்திலேருந்து ஒரு 3 மாத காலம் குரு இவங்க ராசியில் தான் இருப்பார். அப்போ இவங்களுக்கு ஜென்ம குரு இருக்கும். அந்த ஜென்ம குருவோடு சேர்ந்த கேதுவும் இருப்பாருங்க. அந்த மாதிரியான டைமில் இந்த கையெழுத்து போடுறது, கூட்டு தொழில் பண்ணுறது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அருமையான விஷயங்கள் அம்மா குறிப்பிட்டிருக்காங்க. வாதம் விவாதமாக மாறாமல் பார்த்துக்கிறது நல்லது. பிரிவினை வந்து நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கங்க. மிகப்பெரிய பிரிவினையாக இல்லாமல் ஒரு சின்ன பிரிவினை தான் இது அப்படின்னு நினச்சி மனப்பூர்வமாக ஏற்றுண்டிங்கன்னா ஓட்டிடலாம் அப்படின்னு அழகான ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு இந்த குரு பயிற்சி பலன் சொல்லிட்டு. சிம்மராசி அன்பர்கள், சிம்மம் அப்படின்னு சொன்னால் சிங்கம், அவங்க வந்து லைன் கிங், அந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவர்கள். அப்போது ஒருத்தர் வந்து ராஜாவாக இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு வந்து அவரோட பார்த்தாலே போதும், கேட்கணுன்னே அவசியம் இல்லை. அப்போ ரெடியாக இருப்பாங்க, எல்லாமே கைக்கு வரும் அவங்களுக்கு. அவ்வளோ வேலையாட்கள் இருப்பாங்க, வசதிகள் இருக்கும், அவ்வளவு சுகவாசியாக அவங்க இருப்பாங்க, எல்லா போகங்களையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த விஷயம் இப்போ கிடைக்காது. அப்போ இவ்வளோ நாளாக அவங்களுக்கு கிடச்சிட்டு இருந்த வசதிகள், வாய்ப்புகள், அந்த விஷயங்கள் வந்து மிஸ் ஆகும். அதை நினச்சி கவலைப்பட்டாங்கன்னு சொன்னால் அவங்களால வந்து அடுத்து என்னன்ற இடத்துக்கு போக முடியாது. அப்போது அதை ஏற்றுக்கொள்ளணும், அக்செப்டன்ஸ். அதுதான் இப்போது நம்முடைய அந்த சேனலில் வந்து நியூஸ் நிறைய சொல்லுவாங்க. அதில் வந்து ஃபோர்காஸ்ட் சொல்லுவாங்க. வெயில் அதிகமாக இருக்கும், கேட்டுப்போம், ஆனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதிகமாக இருக்க வெயில் எப்படியாவது கம்மி பண்ண முடியுமா? முடியாது. நம்மளை தற்காத்துக்கலாம். நல்ல மழை காலம் வரும்போது புயல் வரப்போகுதுன்னு வாங்க, போய் நிறுத்த முடியாது. ஜோதிடம் இதுதான், அக்செப்டன்ஸ் தான். இந்த விஷயம் அவங்களுக்கு நமக்கு இப்போ வந்து டஃப்பாக தான் இருக்க போகுது டைம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகும். ஏன்னா அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து இவருக்கு நேர் பகை கிரகம். பகல்னா இரவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எதை ரொம்ப ஆசைப்படுறாங்களோ அது கிடைக்காது.
அப்பா சொல்லுவாங்க, விரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். அதெல்லாம் வந்து இவங்க எடுத்துக்கணும். அப்புறம் உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் விவிஐபின்னு சொல்கிறோம் இல்லையா, இவங்க எந்த துறையில் வேணால் இருக்கட்டும், எவ்வளோ நேரம் தூங்குறாங்கன்னு கேளுங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் சொல்லுவாங்க, அதுக்கு மேலே தூங்க மாட்டாங்க. அப்படி தூங்காமல் இருந்ததுனால அவங்க பெரிய ஆள் ஆனாங்களா, இல்லை பெரிய ஆள் ஆனதால தூங்காமல் இருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. ரெண்டுமே மிக்ஸ் ஆகிடும். அந்த விஷயத்தை இவங்க ஃபாலோ பண்ணணும். அதே பரிகாரம்னு சொல்லலாம். அந்த 12ஆம் இடத்துல குரு வரார், அந்த பயிற்சி பலன் தான் இது. அந்த இடத்த அயனஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த தூக்கத்தை தியாகம் பண்ணணும், விட்டு கொடுக்கணும். அப்போ லேட்டாக தூங்கணும், அது வரைக்கும் படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ண எதாவது பண்ணிடணும். சீக்கிரமாக எழுந்து ஆன்மீக செயல்களில் ஈடுபடணும். இதை செஞ்சுட்டாங்கன்னு சொன்னாலே கஷ்டங்களை எல்லாவற்றையும் தாங்கி சாதித்து காட்டலாம். இத்தனை நாள் நம்ம எப்படியோ சௌகரியமா இருந்தோம், இந்த சௌகரியங்கள் இனிமே குறையுது அப்படின்னா அதுக்கேற்றாப்போல் பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலும் பக்குவப்பட்டுருங்க அப்படின்னு ஒரு அழகான தகவல் ஐயா கொடுத்துருக்காங்க. சிம்ம ராசிக்கு கலகலன்னு ஆரம்பிச்சு பலபலன்னு முடிச்சிடாதீங்க, கலகலன்னே சொல்லுங்க. சிம்ம ராசிக்கு வந்து இந்த காலகட்டத்தில் பெர்செப்ஷன் சொல்லுவாங்க. அதாவது வியூ. இப்போ எனக்கு இங்கேருந்து பார்க்கும்பொழுது ஒரு விஷயம் தெரியும், அவங்களுக்கு அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோணம் வேறுபடும். இப்போ அவங்க சொன்னாங்க, அதாவது வீடு வந்து வாங்கிறதா சொன்னால் கேளு அப்படின்னு சொன்னாங்க, இதில் போய் அகப்பற்றாதுன்னு. நான் என்ன இப்போ பண்ணுவேன்னா, நிறையா பேருக்கு இந்த ஆண் பெண் பேதம் பார்த்துருக்கீங்களா, இந்த பெண்களே இப்படித்தான் ஆண்களே இப்படித்தான் அப்படின்னு பெண்கள் ஆண்களையும் ஆண்கள் பெண்கள் இது எப்போ சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கா, தெரியுமா உங்களுக்கு? ஒரு 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி எல்லாம் வரும்போது இந்த மாதிரி பேதங்களை சொல்லிடுவாங்க. ஏன்னா அப்போ தான் என்னென்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறையா எழ ஆரம்பிக்கும். இப்போ இந்த காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலகட்டத்தில் ஒரு அவமானம் உங்களுக்கு ஒரு பெருசாக இருக்கும். ஏதாவது ஒன்று சொல்லும்போது அதை அசோக் அப்படி தொடையை தட்டி ஜெயிக்கணும் அப்படின்னு தோணும். அப்போ வீடு வாங்கிடுவாங்க. கமிட்மெண்ட்டில் தானாக போய் அகப்பட்டுருவாங்க. கல்யாணம் பாருங்கள், வேணாம், சிம்மராசி நம்பருக்கு பிரமாதமாக கல்யாணம், சூப்பராக கல்யாணம். 12ல் குரு அப்படின்னு கேட்டால் ஆகும். கல்யாணம் ஆகிறதுக்குனால பையனுக்கு இல்லைன்னா பொண்ணுக்கு குருபலன் இருக்கும், பொண்ணுக்கு இல்லைன்னா பையனுக்கு வந்துடும். குருபலன் வந்து கல்யாணம் ஆகி கொடுத்துரும். பொருத்தமெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சார்னு அம்மா அப்பா போய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த காலகட்டம் யாருக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும், ஒரு சின்ன குழந்தை வந்து ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணால் அப்பாவுக்கு அப்படியே நெஞ்சு வலிக்கும். நீ எனக்கு சொல்கிற காலமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க. மனைவி ஏதாவது ஐடியா கொடுத்தா கூட அட்வைஸ் பண்ணுற மாதிரி தோணும். எல்லாத்தோட அட்வைஸும் இப்போ வாங்குவாங்க. அவங்க ஐடியா சொல்ல போய் அட்வைஸாக பண்ணி அது பெருசாக சொல்லி உங்ககிட்ட இருக்கிற குத்தத்தை சொல்லி, இந்த சண்டேல ஆரம்பிக்கும் சண்டேல முடியும் பார்த்துருக்கீங்களா, ஒன்றும் இல்லாமல் ஆரம்பித்து சண்டேல முடியும். அதே மாதிரி சண்டேல ஆரம்பித்து காதலில் முடியும்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலங்கள். எங்கேயாவது போய் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு போய் மரமெல்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, மலை இருக்கும், அப்படி ஃபால்ஸ் எல்லாம் இருக்கும், சுற்றிலும் நடமாட்டம் இருக்காது, யார் நடமாட்டம், மிருகங்கள்ல இருந்தால் பிரச்சனை இல்லை, ஓன்னு கத்தி அழுகலாமான்னு தோணும். அந்த மாதிரி காலகட்டமாக இந்த காலகட்டம் வேற என்னமோ சொல்ல போறாருன்னு நினைச்சேன். இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை போகும், ஆனால் சூப்பர் வேலை கிடைக்கும். வெயிட் பண்ணணும். இந்த சிவாஜி படம் பார்த்துருக்கீங்களா, அதில் வந்து ஒரு இதை சுண்டுவார், அந்த மாதிரி பூவா தலையான்னு நிரூபிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் வரும். ஏன்னா எந்த கிரகத்தினுடைய வலு ஜாஸ்தியாக இருக்கும், அதாவது ஒரு குழந்தை வந்து லைட்டாக அடித்தது, வடிவேல் சார் சொன்ன மாதிரி மஜாஜ் பண்ண மாதிரியே இருந்ததுன்னு. அடுத்தது ஒருத்தர் பெரியவங்க ஓங்க அடித்தாம்பார் அடி அப்பா அப்படின்வாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு அடித்தா தெரியாது, சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துலேருந்து 2 கொடுத்தாருன்னா அப்போ தெரியுமில்ல, அது ஒரு பலி பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி சிம்மராசி அன்பர்கள், ஏன்னா இவங்கள மாதிரி ஜெயிக்கிறதுக்கு உலகத்தில் ஒருத்தர் பிறந்து வரணும். கான்ஃபிடென்ட்டில் அவ்வளோ கான்ஃபிடென்ட். நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா அப்படி கம்பீரமாக இருப்பாங்க, பக்கத்தில் போனால் குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அவ்வளோ தங்கமான ஒரு குணம் இருக்கும் சிம்மராசி. அவங்கள போட்டு வறுத்து லெஃப்ட் ரைட்டில் எடுக்கும், பட் குரு உங்களை காப்பாற்றுவார், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரேன். அதனால் நல்ல வேலையாக கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் வரும். கொஞ்சம் மன ரீதியான பலத்தை ஏற்படுத்தும். மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி அன்பர்கள், த கிரேட் இந்தியன் கிச்சன் படம் பார்த்தீங்களா? ஆமாம், என் நேரமும் கிச்சன்ல இருப்பாள். அந்த படத்தை எங்கேயாவது நீங்கள் வெளியில் டூரு கீர் ஏதாவது போட்டிருக்காங்களா? பாட்டு இருக்கா, டான்ஸ் இருக்கா? எல்லாமே வீட்டுக்குள்ளேயே இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இவங்களுடைய இப்போ அதாவது ஜென்ஸுக்கு எப்போவுமே ஆஃபீஸை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்.
ஆஃபீஸு வீடு ஆஃபீஸு வீடு, பெண்களுக்கு ஆஃபீஸு கிச்சன் ஆஃபீஸ் கிச்சன், இவங்களுக்கு எங்குமே டைம் கிடைக்காம கரெக்டாக ஓடக்கூடிய ஒரு அற்புதமான டைம். நான் அற்புதமான டைம் சொல்லியிருக்கேன். நீங்கள் எதெல்லாம் டயத்தை உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி இங்கிலீஷ் கற்றுக்கிறது, கம்ப்யூட்டர் கற்றுக்கிறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கற்றுக்கிறது, என்னென்ன கற்றுக்க முடியுமோ கற்றுக்கோங்க. உங்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது. அஷ்டம சனி மட்டும் கொஞ்சம் பாதிப்பு, குரு காப்பாற்றி விட்டுருவார். அதாவது கெட்ட விஷயங்களை நல்ல விஷயமா எப்படி மாற்றிக்கொள்வது, பார்ப்பது அப்படிங்கறது அழகா பெர்செப்ஷன் ஆரம்பிச்சேன். கண்டிப்பா உங்களுக்குமே சிறப்பான முறையில் அது புரிதலை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்தபடியாக நீங்களும் சொல்லிடுங்க, சிம்ம ராசிக்கு என்னெல்லாம் இருக்கு, எப்பயும் போல காதலர்களுக்கும் சொல்லிடுங்க. ஏன்னா அதிகமா சண்டை வர்றதே காதல்ல தான். சிம்மராசிக்கு பாரதி அம்மா ஆரம்பிக்கும் போது ஒரு கருத்தை சொன்னாங்க. கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 கிரகங்களும் உண்மையை சொல்லணும்னா சாதகமா இல்லை. நான் ஜென்மத்தில் கேது இருந்துச்சுன்னா பெரிய மன உளைச்சல், மனவலி, மன அழுத்தம், ஏன் பித்து பிடிச்ச மாதிரி இருக்க வைக்கும். ஏன்னா சந்திரனோடு கேது சேருங்கால் சந்திர கிரகண தோஷத்தை ஏற்படுத்தும். ஒன்று உடல்ல ஊனத்தை கொடுக்கும், அப்படி இல்லாட்டி மனதளவில் ஊனத்தை ஏற்படுத்தும். 7வது இடத்துல ராகு. ராகுன்றது 7வது வீடு. நீங்கள் அழகாக ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க, இல்லற வாழ்க்கை, பழக்க வழக்கம், அது சொந்த பந்தத்தை குறிக்கிறதோ, காதலோ, காமமோ, கலத்தரமோ, இந்த 3 விஷயங்கள்லையும் பெரிய தாக்கத்தை கொடுக்கும். அஷ்டமத்து சனி பெரும்பாலும் வந்தால் நான் முதல் விஷயம் சொல்கிறது, இல்லற வாழ்க்கையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும், பழக்க வழக்கத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும், 3வது நபர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் எல்லாமே சிம்மராசிக்கு ஒரு பெரிய சவாலை கொடுக்கக்கூடிய வேளையில் குருவும் 12வது வீட்டில் வந்து மறைகிறார். இப்போ 12ல் மறைகிறாரேன்னு சொல்லி சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு கலக்கம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் குரு வந்து 5ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதி சிம்மத்துக்கு. அப்போ 5வது வீடுன்றது புத்தரஸ்தானம். அப்போ பிள்ளைகளால் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய அனுகூலம் ஏற்படுத்தும். தன்னுடைய குழந்தைங்களை நினைச்சு சந்தோஷப்படலாம். பிள்ளைகள் வழியில் பெரிய ஏற்றமும் ஊக்கமும் கடவுளுடைய அருளோடு அவர்களுக்கு கிடைக்கும். 8ஆம் இடம் அப்படின்றது அஷ்டமஸ்தானம். அது இல்லற வாழ்க்கையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் பழக்க வழக்கத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். புதியவருடைய வருகை, புதிய அறிமுகங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் சாதக பலன்களை தருது. அதில் முதல் விஷயம், குரு பார்க்கக்கூடிய இடங்கள் சிம்மத்துக்கு அற்புதமான இடத்தை பார்க்குறார். அப்போ 4வது வீட்டை சுகஸ்தானத்தை பார்க்குறார். கொஞ்சம் இதுவரைக்கும் ஓட்டத்தோடு இருந்தேன் சார், ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்தேன், அலைச்சலாக வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னு சொன்னாலும் இத்தனை சவாலையும் கடவுள் உங்களை நீங்களே பக்குவப்படுத்தி கொள்வதற்குரிய ஒரு காலம். வாழ்க்கையில் எது சரி, எது தப்பு, எது நல்லது, எது கெட்டதுன்றதை கடந்த ஒரு வருஷமாக கேது கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிற ராசியில் உட்காந்து, அப்போ அந்த கேது கற்றுக் கொடுத்த பாடத்திலிருந்து அவருடைய வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகிறது. அதே மாதிரி 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால எதிரிகள், சத்துரு தொல்லைகள் கண்டிப்பாக ஒழியும். பொருளாதார சிக்கல்கள் சரியாகும். உடல் ரீதியா, மன ரீதியா இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகக்கூடியதாக இருக்கும். கடன் வாங்கி கொடுக்க முடியாத சிம்மராசிக்காரர்கள் கடனை அடைப்பார்கள். ஏற்கனவே ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்கி தடையா இருக்கிற விஷயங்கள்லாம் தடை இல்லாமல் நடக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப குறிப்பா 8ல் சனி இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனம். யார் மேலேயும் அதீத அன்பு, பாசம், நம்பிக்கை பற்று தயவு செஞ்சு வைக்காதீங்க. ஏன்னா நம்பி ஏமாறக்கூடிய காலமாக அடுத்த ஒரு வருஷமும் இருக்குது சிம்மராசிக்கு. ஆனால் இந்த நவம்பர் மாதத்திற்கு பிறகு சிம்மராசிக்கு கடவுளுடைய அருளோடு ஒரு மிகப்பெரிய எழுச்சி, பெரிய மாற்றம் ராகுகேது விலகினதுக்கு பிறகு உருவாகக்கூடியதாக இருக்கும். அப்போ எதிலும் நிதானத்தோடும் கவனத்தோடும் பொறுமையோடு செயல்பட்டு வெற்றியை பெறக்கூடிய ராசியில் சிம்மராசி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அருமை அருமை. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்க போகுது, அதாவது தனி காட்டில் நான் மட்டும் நின்று ஓன்னு கத்தி அழுகிற அளவுக்கு இருந்தாலுமே கூட அதை கூட உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த அளவுக்கான தனிச்சிறப்பு கொண்டவர்கள் நீங்கள் அப்படிங்கிறத 4 பேர் அழகாக சொல்லியிருக்காங்க.